நிறுத்தா நிறுத்தா புறா உங்களை சீக்கிரம் வாடி. என்ன சண்டை போட மாட்டியா? இப்படி பயந்துட்டு ஓடி வர? விடு. வா, வந்தவனுங்கள அடி. ஏய், அடிக்காத. வாடி உள்ள. என்னடா பண்ற? பாட்டி எங்களை துரத்துறாங்க. ஒளிஞ்சிருக்க சொல்லிடாதீங்க. கேள்வி ஒரு பையனும் பொண்ணு இங்க வந்தாங்களா? ఎవడ్రా నువ్వు పెద్దరాయుడు వచ్చి ఏంటో అడుగు. சேஸ் பண்ணி ஆந்திராவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. ஆமாண்டா அண்ணே இந்த வேற மாதிரி தானே டீல் பண்ணோம். நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஒரு டீயை போட்டு போடிப்போ. என்ன? அப்ப நீ ஒண்ணுமே பண்ண மாட்டியா? பண்ணுவனே. அபி சொன்ன கேளு நில்றி வெள்ள ஏய் சபி சொன்ன கேளு ஏய் வலிக்குது வலிக்குது ஏய் விரி சியர்ஸ். டேய் வாங்கடா வாங்கடா. டீ காசு கொடுக்கலனே. அதெல்லாம் அண்ணா அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வாங்க. சொல்லிடுறா. சொல்டா. டேய் சிவா நாங்க எப்படி எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்டா. தப்பிச்சிட்டியா? சரி சரி அவளை அப்படியே எங்கடா கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்க. டேய் எப்பறா போக முடியும்? தாலி வேட்டி போடலாம் ஓட்ட இருக்குடா. ஆமால இப்போ எங்கடா இருக்கீங்க? சரி சொல்லுமாடா. சரி அங்கேயே நான் வந்துறோம். ஐயோ ஐயோ சார். நல்ல வேலைப்பா என்ன காப்பாத்துற. சார் நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். நான் காப்பாத்துறமா? என்னப்பா சொல்ற? என்ன வெட்ட துரத்திட்டு வராங்க சார். ஐயோ வாடா ஓடி. சார் நீங்க போலீஸ். போலீஸா? விஷயத்தை சொல்லு. சார் நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். எங்க கல்யாணத்தை தடுக்க பாக்குறாங்க சார். டேய் ஏன்டா அப்படி சொல்ற? ஏய் அங்க பாரு ஏமே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்மளை காப்பாத்த வந்த ஒரே டம்மி பீஸ் இதுதான். இதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கற? ஆமாங்கற. அப்படினா இந்த பீஸ முதல்ல நான் டீல் பண்றேன். சார் இங்க பாருங்க சார். நீங்க தான் சார் இந்த தாலி கட்டணும். அர்ஜுனவேல் தடிக்கு விழுந்தாலும் தானா வர வாய்ப்பை விட்டுறாத. இத விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது. தூக்குறா அவள. வாமா போலாம். விட்டா தள்ளிட்டு போறீங்க போல இருக்கே சார். விட்டாதான தள்ளுறதுக்கு. சார் அவ சொன்னது எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சார். உங்க ரெண்டு பேருக்கா? கள்ள காதல் திருட்டு கல்யாணம். சரி உங்க அப்பா யாரு? சார் ஜெயவேல் சார். ஜெயவேல்னா எந்த ஜெயவேல்? சார் ஜேகே ஆர்ட் கேலரி ஜெயவேல் சார். ஓ அவரா? அவருக்கு நானே போன் பண்றேன். டேய் இதுக்கு மேல பேசுற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பாத்தியா? நீ டார்ச்சர் பண்றது கேட்டு அவரே போன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் இதுக்கெல்லாம் எதுக்குனே போலீஸ்? ஹலோ ஜெயவேல் சாரா? இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. இங்க உங்க பையன் சிவா சிவாவும் அபி அபியும் சேர்ந்து கல்யாணம் பண்ண போறாங்களா? ஐயோ அப்ப இந்த முருகன் பையன் சொன்னது உண்மையா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போட்டேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த பாருங்க பசங்களை இங்கே அனுப்பிச்சு விடுங்க. எங்க ஆசை கனவெல்லாம் நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சார் 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 எங்க நிலப்புலன்கள் நாங்க உங்களுக்கு எழுதி வச்சிரோம் சார். நாங்க தான் சார் கல்யாணம் பண்ணிருக்கோம். நீங்க பண்ணி வைக்கலாங்க சார். சார் ப்ளீஸ். உங்க வாயில நிறைய சக்கரை அப்படி அள்ளி போடுற முதல்ல உங்க ரெண்டு பேரும் கப்சிங்களே. ஐயோ என்ன பேசுறது சார் சார். ஐயோ அண்ணே தூக்கிடலாமா? அடிச்சு தூக்குடா. ஏன்டா தூக்கல? ஏன்? நின்னது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். இன்சூரன்ஸ் இன்னும் ரினியூவல் பண்ணல. மாட்டிக்கிட்டா ஃபைன் கட்டணும். அப்பாடா முடிஞ்சிருச்சா? போயிட்டானுங்க சார். போயிட்டாங்களா? முடிஞ்சிருச்சு சார். ஐயா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ தேங்க்யூ 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 சோ மச் சார். என்ன வாடா இங்க.
இப்பதானே சிரிச்சீங்க. அட வாடா இங்கனா. ஏய் முருகா, சூப்பரான விஷயத்தை சொன்னடா. ராஜலட்சுமி சும்மா நிக்கிறியே. நான் போய் அலட்சி கர்மனா அதையா சொன்னேன். அடவா. ஏங்க இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம ஊருக்கே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுதுங்க. சூப்பரா கொடுத்துவோமா. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுல தான் கல்யாணம். என்னது கல்யாணமா? வீட்லயா? வேணாம். அதெல்லாம் டைவர்ஸ் கொடுத்துருங்க சார். எனக்கு தான் முதல்ல டைவர்ஸ் கொடுக்கணும். ஏய் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். எனக்கு தான் கொடுக்கணும். டம்மி பீஸ தூக்கி விட்டேனா? ஏய் நான் தான தாலி எடுத்து காமிச்சேன். ஏய் நான் தாண்டி அந்த ஆள் மேல மோதுறேன். அவர் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. பிளான் பண்ணது நான்டி. ஏய் எனக்கு தான்டா டைவர்ஸ் வேணும். எனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். ஏய் எனக்கு தாண்டி. ஏய் நீ யாரு? எனக்கு தான் முதல்ல. இப்ப டைவர்ஸ் கொடுக்கறீங்களா இல்ல சார்? உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளேயே டைவர்ஸ்க்கு அலையறீங்களே. அதனால சார் கேக்குறோம். இந்த பாரு, இன்னைக்கு கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்க, நாளைக்கு டைவர்ஸ் பண்ணுங்க. அதான் ட்ரெண்ட். விதியெல்லாம் மீறக்கூடாது, புரியுதா? போங்க. ஆமா சார், நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போயிட்டா சார். என்னது? ஆமா, எதிர் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு என் பையன் ஓடிட்டான். அப்படியா? இந்த அபி என்ன நெஞ்செழுத்தம் பிடிச்ச பொண்ணு பாருங்க. சந்தடி சாக்கலையும் பையன் எடுத்துட்டு ஓடிட்டா. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நம்ம தெருவுல வயசு பொண்ணு வயசு பையனும் ஓடி போயிட்டாங்களா? நிறுத்து. இது அடிச்சு பிடிச்சு அழற விஷயம் இல்லடா, ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு போய் டேய் அடிங்கடா. அதிரடி பேட்டு வெடிடா, சரவடி போட்டு புடிடா, பட்டி தொட்டி பேசும்படிடா, மெட்டுக்கட்டி தாளம் அடிடா. ஓடிட்டாங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க. எங்க வீட்டு வயசு பொண்ணு உங்க வீட்டு வயசு பையன் ரெண்டு பேரும் ஓடி போனாங்க. அக்கம் பக்கம் அறியும்படி ஊருக்கெல்லாம் தெரியும்படி செய்தி சொல்ல ஆடி வந்தோங்க. ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு பத்திரிக்கை கொடுக்கல, வாழமர தோரணமும் வாசலில கட்டல, பொண்ணு பையன் போட்டோ போட்டு போஸ்டர் இருந்தா ஒட்டல. ஓடி போன சந்தோஷத்தில் தரகானு புரியல. ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க. பசங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டுவோம், வீட்டை விட்டு போன பொண்ண அச்சதையில் வாழ்த்துவோம். ஓடி போன செய்தி கேட்டு தாய் மனசு குளிருது, அக்கம் பக்கம் சொல்லிக்கவே ஆனந்தமா இருக்குது. ஊரே பெருமை சொல்ல பெத்தோ அருமை புள்ள, கேட்டவங்க திருஷ்டி பட பார்த்தவங்க கண்ணு பட, ரெண்டு பேரு ஒண்ணு பட வச்சுட்டாங்க சமலாக்கு. ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க விட்டு விட்டு ஓடிட்டாங்க. பரம்பரை வேற சொல்ல வந்துட்டான் மாப்பிள்ள, விரும்புற பொண்ண மெல்ல தூக்கிட்டாம்பள, தலைமுறை எடுத்து சொல்ல வாரிசுதான் உண்டாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்ததால 3 பேரா வந்தாச்சு. சினிமா பார்க்கு இல்ல, பைக்கில் போகவில்லை, கசாமுசா கொண்டதில்ல, லேசா லேசா தொட்டதில்ல, படாமலே விடாமலே பச்சி தாண்டா லிப்லாக்கு. ஓடிட்டாங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க.
இந்தாங்க. எப்படி ஏ சிவா, நீங்க 2 பேரும் ஓடுன வேகத்தை பார்த்தா இந்நேரம் பிள்ளை குட்டியோட வந்து நிற்பீங்கன்னு பார்த்தா மல்லு கட்டுக்கு மாதிரி நிக்கிறீங்க. ஓடி போன பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. ஐயோ, என்னடி இது? என்னடி இது? அடி பாவி. கேக்குறாங்களே சொல்லு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஏய் புது மாப்பிள்ள சூப்பர்டா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. பாவி. இவ்வளவு பெரிய அகல இருப்பா. வாங்கடா பேஞ்சடி. ஐயோ, அவ உன்னை ஏதாவது பண்ணிட்டு போறாடா. கொல்லல பேத்துறோண்டி. இவ்வளவு போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? தப்பு மாப்பிள்ள பேசாத. கத்திரிக்கை கைகால முடிச்ச மாதிரி இருக்கு. பேச்ச பாரு. விடலாம் விடக்கூடாது. அம்மா அம்மா, அவன் கத்திரிக்கான்னு சொல்றத பத்தி வருத்தப்படாதம்மா. நீ இன்னும் வளர டைம் இருக்கு. ஏய் ராஜலட்சுமி, சை கத்திரிக்காய் அப்ப முக்கியமா? இல்லைங்க. ஏய் தம்பி சிவா, என்னப்பா இது? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டீங்களே நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.
இப்ப பொறா முக்கியமா? வா இப்படி. இல்லைங்க. அம்மா பொறா. ஐயா சச்சா எறா. ஐயோ ஐயோ பலம் ஆரம்பிச்சிட்டாரே. பொண்டாட்டி உண்மையை மறைச்சிட்டாரு தெரிஞ்சது என் புருஷன் பலம் ஆரம்பிச்சிட்டாரே. என்னப்பா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அதான் உங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டாலே. அது இல்லப்பா, கீர்த்தி மாமா ஆளுங்க உங்களை எதுக்கு வெட்ட வந்தாங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன்ப்பா, சொல்றேன். நம்ம குடும்பமும் கீர்த்தி மாமா குடும்பமும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. பரம்பரையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறோம். இப்ப எங்க பங்காளிங்களா சேர்ந்து நான் போய் கீர்த்தி வாசனை வெட்டணும்னு சொல்றாங்க. எங்களால முடியாதுப்பா. நானும் அவனும் வந்து சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா வளர்ந்துட்டோம். மச்சான், இப்படி ஒண்ணா என்னால எப்படா உன்னை பிடிக்க முடியும்? மூச்சு வாங்குதுடா. அருவாளோட நீ துரத்துறது பார்த்தா என்ன வெட்டிடுவேன்னு நினைச்ச மாப்ள. வர மச்சான், நம்ம 2 பேரும் வெட்டிட்டு செத்து போயிருப்போம்னு நினைப்பானுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். வா வா வா. என்னங்க ராஜலட்சுமி, போடுங்க, தூக்கி போடுங்க. ஏங்க நம்ம பகையாளிகளா இருக்கணும்? ஊருக்கு வேணா அப்படி இருக்கட்டும், நமக்குள்ள வேண்டாங்க. நாம ஒன்னா மண்ணா இருப்போங்க. வர்ற மச்சான், ஊரை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ்ல தலைமறைவா இருக்க என்ன நீ தேடிட்டு இருக்க, ஒன்னா நான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஐயோ மதனி, இனிமே நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறது மட்டும்தான் நம்ம லட்சியம் மதனி. ஆமா மதனி. நம்ம பகை இந்த தலைமுறைக்கு மேல இருக்க கூடாதுன்னா என் மகன் சிவா உன் மக அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா நீ நம்ம லட்சியம் மாப்ள. எங்க தலைமுறைக்கு அப்புறம் உங்க தலைமுறையாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம கிராமத்தை விட்டே கிளம்பிட்டோம். 5 தலைமுறையா இருந்த இந்த பகை எப்படியாவது தீரணுங்கிறதுக்காக நீயும் அபியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படியாவது வழங்கும்னு நினைக்கிறோம். நீங்க என்னடானா எலியும் பூனையுமா இருக்கீங்க. அதை விடுங்க. முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதான் சொன்னேனப்பா, உன் கொள்ளு தாத்தா அபி கொள்ளு தாத்தாவே என்ன 5 தலைமுறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்க வெட்டிக்கிற மூல காரணத்தை சொல்லுங்க. தெரியாது. ஒரு சிலையை பார்த்தாலே அதோட வரலாறு சொல்ற நீங்க 5 தலைமுறையா இருக்கிற பகையோட வரலாறு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. முதல்ல இந்த பகைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்கப்பா. இந்த ஃபோன் வந்துருச்சு. வரேன். என்ன பரமா சொல்றா? அண்ணே, பலியாடு சிக்கிருச்சுனே. டேய், விவரமா சொல்றா. இத்தனை வருஷமா உன் கண்ணுல சிக்காம இருந்த கீர்த்தி வாசனை தூக்கிட்டோம்னே. எதுவும் பண்ணிடாதீங்க. என் விரல் நகம் கூட படாதுன்னு. நீ உடனே ஊருக்கு வானே, உன் கையால அறுத்து போடு. டேய் பரம. டேய் மாப்பிள, நீ எங்கடா போய் சிக்கன? நான் என்னத்த சொல்லுவேன்? என்னங்க, யாருங்க பேசுனாங்க? கீர்த்திவாசன் பேசலாம். அவனை தூக்கிட்டாங்களாமே. என்னப்பா தூக்கிட்டாங்களா? பகைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிராமத்துக்கு வானா, அதனாலதான் நான் போலான்னு இருக்கேன். அண்ணன் எங்க? அவனை வண்டி ஏத்திட்டாங்களே. வண்டி ஏத்திட்டாங்களா? அவன் வண்டி ஏறி போயிட்டா என்ன பின்னாடி வர சொன்னா நானும் போறேன். நான் வரேன். அண்ணே, அம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் களத்துல விட்டுருவோமா. பகைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரமா. வரேன் மாமா. எஸ். அப்பா கால் பண்ண, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு ஃபோன் பண்ணா. ஆத்தா, ஏய், என் அண்ணா இப்ப இங்க வரணும். ஏய், என் ஆத்தா மேல கீரல் பட்டுச்சு, உன்னொன்ன சங்க அறுத்துருவேன். முதல்ல எங்க அண்ணன் அனுப்புடா. ஏய், நீ முதல்ல அனுப்புடா. அத்தா,
பரமா உன் குழியும் இருக்கணும்டா. கூப்பிடுறா, என் பேரும் ஜெயவேலு. சாமி, இல்ல சாமி, நம்ம ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நம்ம ஊர் மக்களை காப்பாத்து. அண்ணே வந்துட்டேப்பா. இத்தனை வருஷங்க ஜாத்தால பாக்க பத்தே வர்றியாப்பா. உன் காலத்துல கத்தி வச்சவன் கை கட்டையில போகணும். இப்போ வந்துடும் அவன் பேரு தைரியமாரு. கொலையா இருப்பேன், கவலைப்பட நாகம்மா. கீர்த்தி வாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே. கீர்த்தி வாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே. ஆத்தா கழுத்துல அருவா வச்சு கீர்த்தி வாசனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். பேசாம வரீங்க? தூக்கி போயிட்டாங்களா? அண்ணே, பிரச்சனை அது இல்லண்ணே, பிரச்சனை அது இல்ல. கழுத்துல அருவா வச்ச குடும்பத்தை கருவறுக்கணும்னு ஆத்தா கொலவரியோட இருக்கு. கீர்த்தி வாசன் வீட்டுக்கு போயிட்டானா? அண்ணே, நீ மெட்ராஸ் போய் மாறிட்டேனே, 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 மாறிட்டேனே. ஓவரா சவுண்ட் விடாதடா மடையா, வெட்டிடு. சரிண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயவேல் வந்திருக்காருப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. நல்ல நேரத்துல வந்துட்டு ராசா. உன் பாட்டி இடத்துல அவங்க அருவாளை வச்சுட்டாங்களே ஜெயவேலு. பழுவாவையும் சும்மா விடக்கூடாதுப்பா. இன்னையோட இவங்க கிளம்பிங்களா? ஏன் கத்துறீங்க? அவங்கள வெட்டத்தான் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. நீ வந்துட்டீலப்பா, இந்த மண்ணில ரத்தாறு ஓடணும். அதா ஜெயவேல் வந்துட்டான். 8 ஊர் பங்காளியும் சேர்த்து அவனை உசுரோட புதைக்கிறோம். என்னடா இது? வந்துட்டியா ஜெயவேலு? அத்தா, கழுத்துல அருவா வச்சு உயிர் பையன் காட்டிவிட்ட அந்த மாயே அவன் வம்சத்தையே கொலையா இருக்கணும்டா. கொலையா இருப்பியா? உன் வம்சத்தை கொலையா இருக்க மை வந்துட்டாச்சே. யாராது? அடியே நாகம்மா. ஏய், அடியே நாகம்மா, உன் பேர் வர சொல்லிடியே. என் மகனை விட்டு வெட்ட சொல்றீங்க. என் பேரே வந்துட்டாண்டி, அதையும் பாப்பா முடியும். பாப்பேன் பிடி. எங்க சிங்கம் வந்துருச்சுடா. இனிமே பாடுறா பயிர. ஒருத்த உசுரோட இருக்க முடியாது. நிறுத்துங்கடா. இவங்க 2 பேரும் பிரச்சனையும் நாங்க வெளியில பேசி முடிவு பண்ணிட்டோம். கோவத்துல ஆளாளுக்கு இப்படி அருவா தூக்குனீங்கன்னா இந்த ஊர்ல ஆண் வாரிசே இருக்காது, இனியும் பிறக்காது. பிரச்சனை இதே ஊர்ல இந்த பக்கம் ஜெயவேல் வம்சத்துக்கும் அந்த பக்கம் கீர்த்தி வாசன் வம்சத்துக்கும் தான். அவங்க 2 பேரும் தான் இந்த பிரச்சனையை பேசி முடிவெடுக்கணும். அவங்க 2 பேர் கையில அருவாளை கொடுத்து கழுத்துல இறக்கி விடுங்க. மோதி பார்க்கட்டும். சரியான சந்தர்ப்பம் பொழைச்சி வரட்டும். செத்தவனோட சேர்த்து வம்ச பகையும் புதைக்க பாருங்கடா. இல்லாம போனா அடுத்த தலைமுறையும் பழி வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். என்ன பூசாரி, படுகளத்துக்கு பூஜை போடுங்க. அருவா கருப்பா, இந்த படுகளத்துல 2 வருஷம் ரத்தம் சிந்து பலியா போதப்பா. 2 பக்கத்து மக்களையும் காப்பாத்து விடுறா கருப்பா. ஹரி ஹரஹரா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.
வயசான காலத்துல ஒரு இடமா உட்காருதா பாரு இந்த பெருசு. அடி பாவி. ஒரு பிட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ லோல் படுறேன். இப்ப இந்த காட்டு காட்டுறாளே. பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமா அடிக்கிறாளுங்களே. நம்ம தான் மொக்க பீசு போனப்போ தெரிஞ்ச ஒரு பதிலும் மறந்து போச்சே. டீச்சர் நீங்க எந்த ரூம் தானா? ஆமா சார். என்னடா எல்லா விரலையும் பட்டுச்சு. சைலண்ட். மூஞ்ச பாரு. மாட்டனடம் அவனே. டேய் டேய் என்னடா இது? கொஞ்சம் விட்டா போதுமே. புக் வச்சு எழுதுற நீ. எந்திரா சார். எழுந்துடா. வாடா வெளியே. சார் 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 டீச்சர் கிட்ட கேளு. அவங்க விட்டா வேணா போ. ப்ளீஸ் மேடம். விட்டுருங்க, ரொம்ப பாவமா இருக்கு. புக்கு மேடம். போடா. ஹோட்டலில் என்னடா பண்ணுவ? The crow is flying. இவருக்காரா மூட்டத்தை கூட்டுறாங்க. மகாராணி எங்க கிளம்பிட்டீங்க? ஹே கண்ணாடிய பாரு, யாரு குரங்குன்னு தெரியும். சரி போயிட்டு வாங்க. அப்பா நான் மலை கோயிலுக்கு போறேன்ப்பா. சுடிதார் வாங்கணும், காசு தாங்கப்பா. மலை கோயிலுக்கா போற? யாராவது மலை வரும்ல. ஏய் வண்டா. அடே ஒருத்தன். டேய் வந்துடுறா வந்துடுறா வந்துடுறா. ஐ நல்லா இருக்குல்ல? ஓகே. இது ஓகே. ஐ நல்லா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அண்ணா இதே மாதிரி இன்னொன்னு இருக்கா? அது ஒண்ணுதான் இருந்தது. சோ இதுவும். சொல்லுமா. அப்பா அம்மா ஈவினிங் ஏதோ ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னாங்க. ஈவினிங் வந்துடுறேம்மா. நீ ஸ்கூல் கிளம்பிட்டியா? இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. சரி பார்த்து போயிட்டு வாம்மா. அம்மா ரெடியா? இந்தாம்மா. அழகண்டா நீ. ஏய் அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. வந்துட்டா 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 வந்துட்டா. சூப்பரா. அவ வருவா. அவ பின்னாடியே போய் மறைச்சு நின்னுக்கு அவட்ட எப்படியாவது பேசிடணும். எஸ். டேய் நீ பேசலனா நான் பேசிடுவேன். வராடா வராடா. லூசு பைப்ல. 1 3 நான் உடைஞ்சிட்டேன்டா. நீ ஊரே பாக்குறா உன்னை. வாடா. அது அங்கதான் இருக்கு.
and treat me bad. Why? Because they know about the gun me had. If them a real shot, bye, boom, boom. ஒண்ணு போய் பிடிச்சா டீச்சர் டீச்சர் ஓடாலே ஐயோ ஏய் மாலி டீச்சர் போயிடுச்சா ஏய் வாடா வாடா போடுடா 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 நீ போடுடா டீச்சர் உங்களுக்கு கூட இல்ல ஒண்ணும் ஆகல என்னடா சொல்ற போடுடா ஒண்ணால இல்ல ஒண்ணும் இல்ல டீச்சருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது ரொம்ப சிஸ்டர் என்னடி அப்படி பல்ல இழிச்சீங்க? அவன் எதுக்காக அப்படி ஓடியாந்தா? உங்களை தானே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா? என்ன லவ்வா? ஸ்கூலுக்கு வந்தோமா ஒழுங்கா படிச்சோமான்னு இருக்கணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பார்த்த போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கே, உட்காருங்க. எல்லாம் காலாண்டு விடுமுறையை மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. நீங்க வந்துட்டீங்களே, ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. இப்போ உங்க தேர்வு முடிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆமா மாலதி, 192 எடுத்திருக்கீங்க. என்னப்பா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க மாணவி கைத்தட்டுங்கப்பா. ஏழை குடும்பத்து பொண்ணு, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம வகுப்புல படிக்கிற அனைத்து மாணவர்களும் நல்ல முறையா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும்னு வாழ்த்துறேன். சரி போமா. ஏழுமலை 185 எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரியங்கா 96 அங்கம்மா. வா வலிய. a + b whole square is equal to a + b whole square. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஹிந்தி தான் வேணான்னு கொடி பிடிச்சோம். இப்ப தமிழும் வேணான்னு கொடி பிடிப்பீங்க போல இருக்கு. தமிழ்வாணன் 28. என்ன மார்க்? சசிகுமார் 8. மச்சான் குறுக்கால கோடு போடுறதுக்கே 8 மார்க் போட்டுருக்காங்க. இது தெரிஞ்சா நான் அடிஷனல் வாங்கி கோடு போட்டுருக்கேன். 8டா. யாரா அவன் 8 மார்க் கை தட்டுறவன்? நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீட்டா கை நீட்டா. தாமோதரம் பேப்பரை தான் பார்த்து எழுதுன. பேரையாவது உன் பேரை போட்டிருக்கலாம்ல. நீ எல்லாம் என்னத்த படிச்சு என்னத்த பண்ண போறியோ? 6 சப்ஜெக்ட்லயும் பயிலான அந்த மூதேவிங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். நீ அப்புறம் 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆன? அந்த ஒரே ஜீவன் எறும்பு தாண்டா என்ன காப்பாத்துச்சு. ஒரு யானைக்கு எறும்பு ஹெல்ப் பண்ணிருக்கு. நாளைக்கு அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட பேங்க் கார்டை வாங்கிக்கங்க. அப்பா ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுங்க. அடே நல்ல மார்க் வாங்கியிருக்கியே. ஏன் அண்ணா, அப்பா ரேங்க் கார்டுல கையெழுத்து போடுறாங்க, நீ எத்தனை வசிக்குமா வாங்கிக்கோ வா. ரேங்க் கார்டுல கையெழுத்து வாங்கிக்கோ வா. கேடா அம்மா எனக்கு என்ன கொடுக்கலமா? ஆமா பக்கம் பக்கம் எழுதி இருப்பார்ல துறை, கூட்டு தொகை போடுறதுக்கு நேரமாகு, அதான் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏண்டி சொன்னா கேட்க மாட்டியா? போட்டா குடுக்குற மறுபடியும் என்னடா தம்பி வண்டி சைடு வாங்குது? வாயா. ஏய் என்னடா இங்கே நிறுத்திட்டேன்? பேசாம போனா கேட்க மாட்டியா? ஸ்கூல் அங்கே இருக்குது. பசங்கள்லாம் போயிட்டோம், அப்புறம் போலாம். எங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு பாப்போம். நீ தான் ஹெச்எம். சார் இவன் என் தம்பி தான். என் பேர் ரமேஷ்குமார். தம்பி டெய்லி காலைல ஆனால் புஸ்தகம் எடுத்து வச்சு படிக்கிறான் தான். ஆனால் எக்ஸாம் போனதான் மறந்துடுது. எக்ஸாம் போனதான் மறந்துடலாம். எனக்கு மறக்கலடா, உனக்கு தான் மறந்து போகுது. கரெக்டா சொல்றா, சொதப்பிட மாட்டல? மாட்டேன். ஆனா என்னடா ஆனா? இல்ல கை தான் கொஞ்சம் நடுங்குது, அதனாலதான் சொதப்புது. அது மட்டும் நின்றுச்சுன்னு வச்சுக்க. வேணாண்டா, ஹெச்எம் ரூம் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேன்ல. சீச்சி என்னது ஒரு கட்டிங் தானே, அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. உனக்கு தான் தெரியுமா நான் ஒரு புள்ள சாப்பிடுவேண்ணா. கட்டிங் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஒரு நீ சொல்லி கொடுத்ததுல மறக்காம பேசுவேன். சரி இங்கே இரு, வந்துடுறான். டேய் ஊருக மறந்துடாதா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடடரமு வந்தாராக வர கொண்டா, இதுவும் புத்தகமா கொண்டாடி என்றா
இன்னும் வீடு வச்சுக்கிறோனுங்க எல்லாம் டூப்ளிகேட். இந்தா புடி இதில் ஊருகாவ புடி இதை புடி. டேய் 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 எல்லாத்தையும் குடிச்சாடா கட்டிங்களா சொன்ன இதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. பூச்சி இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஏறிடா தம்பி. வச்சு கூட்டு போகிறதுனே தெரியல. ஏன்டா டேய் இப்போ பாரு சார், இவன் என் தம்பி, நான் இவன் அண்ணன் ரமேஷ்குமார். தம்பி டெய்லி காலைல ஆனால் புத்தகத்தை வச்சு படிக்கிறான் தான். எக்ஸாம் வந்தால் தான் மறந்து போதான். அப்பா பேர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேர் வள்ளியம்மா, தங்கச்சி பேர் யசோதா. இப்போ பாரு கை விட நடுங்கள எப்படியே டைலாக் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன், ஒன்றும் ஒன்று கொடுத்துக்கிறா அப்படின்னு பேசி திரும்ப. சரி சரி வா போலாம். நானும் நடந்து வருவேன். ஏய் போடா. ஏய் பாரு எப்படி அவசரம். சார் வணக்கம். வணக்கம். நான் இவங்க அண்ணன் ரமேஷ்குமார். தம்பி டெய்லி காலைல ஆனால் இவர் எச்சம் இல்லடா, இவர் பியூனு. நான் சொல்கிறேன் இரு. உட்கார்றேன். மார்க் வாங்கியிருக்க பாரு போடி. நீங்க போலாம் சார். வாங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.